உன் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள். இயேசுவை மாத்திரம் நம்ம நினைவில் வைத்துக் கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இந்த உலகம்தான், நமக்கு மாத்திரம் இல்லை. வேதாகமத்தில் நம்ம பார்க்கவும் பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பாதையெல்லாம் கடந்து தான் வந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நினைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ளாய் காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து ஜெபிப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள். ஆண்டவர் சொல்றாங்க, உன் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள். இயேசுவை மாத்திரம் நம்ம நினைவில் வைத்துக் கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இந்த உலகம்தான், நமக்கு மாத்திரம் இல்லை. வேதாகமத்தில் நம்ம பார்க்கவும் பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பாதையெல்லாம் கடந்து தான் வந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நினைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ளாய் காணப்பட்டது. பார்ப்போமானால் எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் 4வது அதிகாரத்தில் மொர்தெகாய் மூலமாக எஸ்தருக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கடந்து வருது. இந்த காலத்தில் மௌனமாக இராதே, இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு தான் இந்த மேன்மை, இந்த கனம் கிடைத்திருக்குதுன்னு சொல்லி ஆமான் மூலமாய் செய்யப்பட்ட சதி ஆலோசனைகள், யூத ஜனங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மொர்தெகாய் மூலமாய் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை எஸ்தருக்கு கடந்து சென்றது. பாருங்க, அந்த சூழ்நிலையில் தன்னுடைய ஜனத்துக்கும் தனக்கும் விரோதமாய் ஆமான் செயல்படுவதை அறிந்த பொழுது எஸ்தர் செய்த காரியம் ஆண்டவரை தான் நினைத்து கொண்டார். ஆண்டவரை நினைவில் வைத்தது நிமித்தமாகத்தான் இதில் ஆண்டவர் தான் உதவி செய்ய முடியும், ஆண்டவர் தான் நம்மை தப்புவிக்க முடியும், எந்த சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் ஒருவர் தான் உதவி செய்ய முடியும். அந்த எண்ணம் சிந்தனை இருந்ததுனால தான் தேவ சமூகத்தை நாடினாங்க. ஆண்டவர் சமூகத்தில் தாதிமார்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க. அவங்க நினைவில் கர்த்தருடைய சமூகம், கர்த்தரை தான் பார்க்கணும், கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும், கர்த்தர் தான் நம்மை தப்புவிக்க முடியும், பாதுகாக்க முடியும், அந்த நினைவு இருந்தது. இல்லைன்னா பாருங்க, இயேசுவை நினச்சி பார்க்கலன்னா உடனே அவங்க என்ன செஞ்சுவாங்க, தான் ராணின்ற அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க, தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தியிருப்பாங்க, ராஜாவுடைய தன் கணவர் தானே ராஜாவுடைய உதவியை நாடி போயிருப்பாங்க, இல்லை அங்கே இருக்கிற தலைவர்களை, அதிகாரிகளை நாடி இருப்பாங்க. இல்லை, அவங்களுக்கு நினைவில் வந்தது இயேசுவை நினைத்து கொள்ளுகிற அனுபவம். உன் வழிகளெல்லாம் அவரையே நினைத்துக்கொள் இந்த ஆண்டோட வார்த்தையை சொல்லுகிறது நமக்கு. அந்த அனுபவம் எஸ்தர் ராஜாத்திக்குள்ளாய் காணப்பட்டது. ஆண்டவரை நினைத்து பார்த்த நிமித்தமாகத்தான் தாதிமார்களெல்லாம் வர சொல்லுகிறாங்க, வாங்க நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்துக்கு போவோம். ஆண்டவரை யோசித்து பார்த்ததுனால தான், ஆண்டவர் தான் உதவி செய்ய முடியல எண்ணம் சிந்தனை இருந்ததுனால தான் ஆண்டவர் சமூகத்தை நாடினாங்க. எல்லாரோடும் கூட போய் 3 நாட்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தை உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. ஒரு விசுவாசமுள்ள ஜெபம், உபவாச ஜெபம், வைராக்கியமுள்ள ஜெபம். எஸ்தர் ராஜா சொல்கிறாங்க, நான் செத்தாலும் சாகிறேன் ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே ஜன்னத்துக்கு நீ இறக்கம் பாராட்டணும், எங்களுக்கு நீ இறக்கம் பாராட்டணும், எங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு வேணும், சத்துருடைய கைகளை நான் அகப்பட்டு கொள்ளாதபடி எங்களை தப்புவிக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான். அந்த நினைவு இருந்தது. ஆண்டவரைத்தான் நினச்சி பார்த்தாங்க. இன்றைக்கி அருமையான ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாங்க, இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தர் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். எத்தனை பலசாலியான மனிதர்கள், நமக்கு எத்தனையோ பாதுகாப்பு இருந்தாலும் பாதுகாக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அவர் ஒரு தான் நமக்கு அடைக்கலம், அரண், கோட்டை, எல்லாமே அவர் தான். சங்கீதம் 91 நம்ம பார்க்குறோம், நீர் என் கோட்டை, என் அரண், என் அடைக்கலம், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். அந்த அனுபவம் நமக்கு வேணும். அந்த அனுபவம் எஸ்தருக்குள்ளாய் காணப்பட்டது நிமித்தமாகத்தான் அந்த சூழ்நிலையில் மனுஷனுடைய உதவியை நாடலை, தன்னுடைய செல்வாக்கை நினச்சி பார்க்கல, தன்னுடைய சுயத்தை நம்பலை, தன்னுடைய சுய திறமையை நம்பலை, தன்னுடைய சுய பதவியை நம்பலை,
தனக்கு கொடுத்த அந்த கணவர் ராஜாவுடைய அதிகாரத்தை கூட நம்பாதபடி இயேசுவை நினைத்து பார்த்தாங்க. இயேசு போதும், அந்த நினைவு இருந்த நிமித்தமாகத்தான் அவங்க ஜெபம் ஒரு வல்லமுள்ள ஜெபம், வைராக்கியமான ஜெபம். எனக்கு எப்படி நீங்கள் உதவி செய்து ஆகணும் ஆண்டவரே, நானும் ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டே ஆகணும், நான் செத்தாலும் சாகுறேன், அப்படி வைராக்கியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி கருத்தாய் உபவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சிந்தனை நினைவில் இயேசுவை தான் நினைவில் வைத்திருந்தாங்க. உள்ளான ஆத்மா ஆண்டவர் சமூகத்தை தான் நாடினது. இன்னைக்கு அருமையானவளே, பொல்லாத உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், பிரச்சனைகள் நிறைந்த உலகம், எந்த நிமிஷம் என்ன சம்பவிக்கும் தெரியாத ஒரு பொல்லாத காலத்துக்குள்ளாய் வந்துட்டோம். ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம் என்பதை நாம் இன்னும் அறிந்து ஆயத்தப்படும்படியான ஒரு காலத்துக்குள்ளாய் வந்துட்டோம். கடைசி நாட்களிலே என்னென்ன சம்பவிக்கும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த காலங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த காலங்களிலே நம்முடைய நினைவு கர்த்தரை குறித்து மாத்திரம்தான் இருக்கணும். நம்முடைய நினைவில் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை மாத்திரம் நினைத்து கொண்டாதான் நம்ம தப்பிவிக்கப்படுவோம். கர்த்தரை மாத்திரம் நினைத்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் நமக்கு அடைக்கலமாய் அரணாய் கோட்டையாய் நின்று நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நாவு சொல்லும்படியாய் நம்ம ஆண்டவரை நினைத்து பார்த்தா தான் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஒரு ராஜாத்தியே முதலாவது தன்னுடைய நினைவில் யாரை வைத்திருந்தாங்க? இயேசு. இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு மரண படுக்கையில், ஐயோ மரணம் எப்போ வருமோ, இந்த வியாதியின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிக்குதே, இந்த வேதனை தாங்க முடியல, இந்த வலி தாங்க முடியலையே, மருத்துவருடைய ரிப்போர்ட்டும் பயப்படும்படியாக இருக்குதே, மருத்துவர் பல காரியங்களையும் சொல்லுகிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதையே நினைத்து கொண்டு இருக்கலாம். என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மரித்த லாசு உயிரோடு எழுப்பின கர்த்தரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடவரை நடக்க செய்த கர்த்தரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திமிர்வாதமாய் படுத்திருந்த சகோதரனை எழுப்பி நடக்க செய்த கர்த்தரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே. அவர் பரம வைத்தியர். உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் சாதாரணமானவர் அல்ல. இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நம்முடைய பரிகாரி. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்ன கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி இந்த வியாதி படுக்கையை மாற்ற கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். மருந்து மாத்திரை எவ்வளோ எடுத்தாலும் சோங்கெடுக்கிறவர் கர்த்தர். கட்டாயம் மருத்துவரை பார்க்கணும். பலவீனத்தில் மருந்து மாத்திரைகள் அவங்க கொடுக்குற நம்ம எடுக்கணும். ஆனாலும் சுகம் கர்த்தர் தான். மாத்திரையோ மருந்தோ நமக்கு சுகம் கொடுக்காது, பலன் கொடுக்காது. ஆண்டவர் சமூகத்தில் அந்த பலவீனத்திலும் இந்த வியாதியிலும் இந்த பயப்படும்படியான ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை உங்களால் முடியும், மனிதரால் கூடாது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை நினைவில் வைத்தவர்களாய், இயேசுவை உண்மை மாத்திரம்தான் நான் நம்பி இருக்கிறேன், இயேசுவை உண்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் என் பரிகாரி, நீங்கள் இந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குன்னு சொன்னீங்களே, இந்த வியாதி இந்த விடுதலை கொடுக்க உங்களால் முடியும், அந்த நினைவுக்குள்ளாய் வந்துடுவோம். நம்ம இருக்கிற சூழலை ஒன்று அறிந்து கொள்ளணும். நம்ம பலவீனத்தையே நினைத்து கொண்டு இருந்தால் இல்லாத மரண பயம்தான் வரும். டாக்டர்ஸ் கூட இன்னும் 2-3 மாதம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்துருக்கிறேன், சிலருக்குள்ள அந்த பயம் வந்துருச்சுனாலே பாருங்க, பயத்தினால பாருங்க நமக்கு குழப்பங்கள் வரும். யோபுடைய வாழ்க்கை பயந்தது அவன் சம்பவித்தது என்ற வார்த்தையின்படி நம்ம பயத்துக்கு இடம் கொடுக்காதபடி, பயப்படாதே நான் கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தரை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளும். கர்த்தரை நினைத்து பார்ப்போம். வேண்டாத சிந்தனை நினைவுகளுக்கு இடம் கொடுக்காது. இந்த போராட்டம் பிரச்சனை இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை, சத்துரு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறோம், அநியாயமாக குற்றம் சுமத்தலாம், நமக்கு விரோதமாய் வழக்கு போட்டு இருக்கலாம், அவைகளெல்லாம் நினைத்து பாரா. இந்த சூழ்நிலையில் எஸ்தர் ராஜாத்தை என்ன செய்தாங்க? ஆண்டவர் சமூகத்தை நாடுனாங்க, இயேசுவை நினைத்து பார்த்தாங்க. அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடித்து கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. எஸ்தருக்கு எப்படி ராஜாட்ட போகணும், என்ன பேசணும், எந்த சூழ்நிலையில் போகணும், எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாங்க. ஞானத்தை கொடுத்தாங்க, விவேகத்தை கொடுத்தாங்க, தைரியத்தை கொடுத்தாங்க, சாமர்த்தியத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. ஆண்டவர் சமூகத்தை நாடின நிமித்தமாக, ஆண்டவரை நோக்கி பார்த்த நிமித்தமாக, இயேசுவை மாத்திரம் நினைத்து பார்த்த நிமித்தமாக ஆண்டவர் போதித்து நடத்தினாங்க.
கரம் பிடித்து நடத்துனாங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து செயலாற்றுறாங்க, எஸ்தரோடு கூட இருந்து. அதனால தான் யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அங்கே யூத ஜனங்கள் மத்தியில் பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டானது. யார் இவர்களை அழிக்கும்படியாய் எழும்பி நின்றால் அந்த ஆமான் தூக்கிலிடப்படும்படியாய் கர்த்தர் கிரியை நடப்பித்தார். இன்னைக்கும் அருமையான ஆண்டவர் சொல்லுகிறாங்க, வழிகளெல்லாம் கர்த்தரையே நினைத்துக்கொள். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, இந்த சூழ்நிலையில் கர்த்தர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நீ என்னையே நினைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. இந்த நிலைமையிலும் விடுதலை கொடுக்க கர்த்தரால் முடியும். இந்த தடையை மாற்ற கர்த்தரால் முடியும். இந்த அடைக்கப்பட்ட வாசலை திறக்க இயேசுவால முடியும். இந்த பலவீனத்தில் பலன் கொடுக்க என் இயேசுவால முடியும். ஏன்னா அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும். அந்த நினைவுக்குள்ளாய் நம்ம வைத்துக்கோ. அந்த நினைவு இருந்தால் தான் நமக்கு விசுவாசமே வரும். அந்த நினைவு இருந்தால் தான் நம்மளால் ஜெபிக்கவே முடியும். ஏதோ ஜெபிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உதட்டவர்களே ஜெபிக்கிற ஜபமாக இல்லாதபடி உள்ளான ஆத்மாவிலிருந்து நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எப்போ தெரியுமா வரும்? உள்ளான ஆத்மாவில் விண்ணப்பம் ஏறெடுக்க முடியாத ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எப்போ வரும் தெரியுமா? நம்ம இயேசுவை நினைத்தாதான். அவர் சாதாரணமானவர் அல்ல. இதில் எனக்கு விடுதலை இயேசு கொடுக்க முடியும். இதிலிருந்து என்னை தப்பிக்க முடியும், என்னை பலப்படுத்த முடியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். என் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதம் வழியை கர்த்தர் திறப்பாங்க. அந்த நிச்சயத்துக்குள்ளாக வர முடியும். எப்பன்னா இயேசுவை நோக்கி பார்த்தாதான். இன்னும் கூட வேதாகமத்தை நம்ம பார்க்கலாம். 2 அதிகாரத்தில் யோசபாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு பெரிய ராஜா. அவருக்கு ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்து தேசத்தின் எல்லைகளை சூழ்ந்து கொண்டாங்க. அது யோசபாத்துக்கு சொல்லப்படுகிறது. தேசத்தை சுற்றிலுமாய் சத்துருக்கள் தேசத்தை கொள்ளை கொண்டு போகும்படியாய் சூழ்ந்திருக்கிறாங்கிற செய்தி யோசபாத்துக்கு சொல்லப்படுது. சொல்லப்பட்ட உடனே யோசபாத் யுத்தம் பண்ணுகிற வீரர்களை ஆயத்தப்படுத்தலை, யுத்தம் பண்ணும்படியான ஆயுதங்களை ஆயத்தப்படுத்த சொல்லலை, யுத்த வீரர்கள்ட்ட போய் பேசலை. முதலாவது பாருங்க, அந்த சூழ்நிலையில் இயேசுவைத்தான் நினைத்தார். ஆகினால் தான் அந்த செய்தி கேட்ட உடனே எல்லாரையும் ஆலயத்தின் புது பிராயத்துக்கு வாங்க, நம்ம உபவாசித்து ஜெபிப்போம், இல்லை வாங்க நம்ம இவங்களோட எப்படி யுத்தம் பண்ணலாம், எல்லா ஜனங்களும் வாங்க நம்ம இவங்களோட எப்படி யுத்தம் பண்ணலாம், எப்படி நம்ம செயல்படணும், நம்ம ஆலோசிப்போம். அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரும் ஆலயத்தின் புது பிரகாரத்துக்குள்ள அழைத்து வருகிறார். உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்யனே தெரியலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வரும் இல்லையா? எனக்கு இந்த சூழ்நிலை என்ன செய்யனே தெரியலை. கடந்து வந்திருக்கிறோம், நான்லாம் கடந்து வந்திருக்கிறேன், நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கோம். இந்த சூழ்நிலை என்ன செய்யனே தெரியல ஆண்டவரே. அதே நிலைமை தான் யோசபாத்துக்கு வந்தது. அந்த நிலைமையில யோசபாத் இயேசுவை நினைத்து பார்த்தார். மனுஷரை யோசிக்கல, யுத்த வீரர்களை யோசிக்கல, சண்டை பண்ணும்படியான சிந்தனைக்குள்ளாய் போல, யுத்தம் பண்ணும்படியான சிந்தனைக்குள்ளாய் போல, எதிரிகள் மீது எப்படி ஜெயம் எடுக்கலான்ற சிந்தனைக்குள்ளாய் போகல. அந்த நேரத்தில் படை தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க எப்படி நம்ம யுத்தம் பண்ணோன்னு சிந்திக்கலை. அவருடைய சிந்தனை உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்ற வார்த்தையின்படி இயேசுவை நினைத்து பார்த்தான். கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாங்க, கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அந்த நினைவுகளாய் வந்துட்டார். ஏன்னா இயேசுவை நினைத்து பார்த்த நிமித்தமாய். அந்த இயேசு சாதாரணமானவர் அல்ல. இயேசு எனக்கா என் ஜனத்துக்கா யுத்தம் பண்ணுவார், இயேசு எனக்கு வெற்றியை கொடுப்பாங்க, இயேசுவால் மாத்திரம்தான் முடியுன்ற ஒரு செயல்பாடு காணப்படுது. ஏன்னா இயேசுவை நினைத்து பார்த்தேன். இயேசுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. ஆண்டவர் சமூகத்தில் கூடி வருவதற்கு முதலாவது செயல்பட்டாங்க. ஆகினால பாருங்க, என்ன செய்யனே தெரியல ஆண்டவர், ஆனாலும் என் கண் உம்மைத்தான் பார்க்குது. சிந்தனையில இயேசு வைத்த நிமித்தமா அந்த கண் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என் கண் உம்மைத்தான் பார்க்குது, உங்கள் இரக்கமுள்ள கண்கள் எங்களை நோக்கி பார்க்கும்படியா, கிருபை மிகுந்த தேவனுடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கும்படியா என் கண் உம்மைத்தான் ஆண்டவரை பார்க்குது. கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க, நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் இயேசு அன்புள்ள தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன், அவர் மன இரக்கமுள்ள தேவன், அவருடைய அன்பு மாறாது. நம்ம கூட ஆண்டவர் பேரில் வைத்துள்ள அன்பில் குறைந்துருவோம், ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாது. ஆண்டவர் சொல்றார்,
என்ன செய்யனே தெரிலப்பா. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், எனக்கு இந்த சூழ்நிலை என்ன செய்யனே தெரியலை, அப்படிப்பட்ட நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க. நமக்கு மாத்திரம் அல்ல, வேதாந்த பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பாதம் வந்தது. அவங்க செய்த காரியம் இயேசுவை நினைத்து பார்த்தாங்க. அந்த நினைவுகளாய் வந்துருங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இக்கட்டில் உதவி செய்கிறவர் இயேசு ஒருவர் தான். மனுஷனுடைய உதவியெல்லாம் வருதான். இந்த இக்கட்டான நிலைமையில் எனக்கு என்ன செய்யனே தெரியல, ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க. உங்களை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறாங்க, என்னை நோக்கிப்பார், என்னை நினைவில் வைத்துக்கொள். அது மாத்திரமல்ல, நான் எத்தனையோ பேருக்கெல்லாம் உதவி செய்தேனே, அவங்களாம் எனக்கு உதவி செய்வாங்க, ஒத்தாசையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி அவங்களாம் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்களே. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட சொல்ல கர்த்தர் கூட இருக்கிறான். எப்போ கூட இருப்பாங்க? அவரை நினைச்சு பார்த்தா. வழிகளெல்லாம் அவரே நினைத்துக்கொள்ள இந்த வார்த்தையின்படி, இயேசு நீங்கள் ஒருத்தர் போதும், நீங்கள் தான் எனக்கு, நான் உங்களை விடவே மாட்டேன். இந்த அனுபவத்துக்குள்ளாய் வாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதும் அப்பா, உங்களை விட்டு விலகாதபடி நீங்கள் எங்களை அரவணைத்து கொள்ளுங்க. அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம எல்லாரும் இன்னும் காணப்படும். அவரை நினைத்து கொள்ளும். பாருங்க, யோசபாத், ஆண்டவரே என் கண்ணுமா தான் பார்க்குது, ஏன் நோக்கி பார்க்கிறாரு? அவரால் முடியும். அந்த அனுபவம் உள்ளான ஆத்மால அந்த விசுவாசம் இருந்த நிமித்தமா, இயேசுவே உங்கள் இறக்க கடந்து வர நாம நோக்கி பார்க்கிறேன். இரக்கமுள்ள தேவன் இரக்கம் பாராட்டினாங்க. உடனே இறங்கி வந்தாங்க. தீர்க்கதரிசி ஆவியினால நிரப்பினாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கடந்து நான் யுத்தம் பண்ணுவேன், இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், அன்புள்ள தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக வழக்காடுகிற தேவன். இன்னைக்கும் கூட அநியாயமாக உங்களுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதம் வழக்கு போட்டிருக்கான். உங்களுக்கு விரோதமாய் உங்களை குற்றப்படுத்தும்படியா, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியா சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். அருமையானவளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவாங்க, கர்த்தர் நமக்காய் வழக்காடுவாங்க. நாம் சும்மா இருப்போம் என்ற வார்த்தையின்படி யோசபாத்தின் ஜனங்கள், ஆண்டவரே உங்கள் கிருபை போதும், உங்கள் கிருபை என்று உங்கள் கிருபை போதும் ஆண்டவரே, அதைத்தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அங்கே போய் யுத்தம் பண்ண முடியும் ஆயுதங்களை தொடர்ந்து வாசித்து பார்ப்பேன், அறிந்து கொள்ளலாம். யுத்தம் பண்ண முடியும் ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தல், யுத்த வீரர்களாம் கூட்டி சேர்க்கல. யோசபாத் சொல்லுகிறார், ஆண்டவர் நல்லவர் வல்லவர் கிருபை என்றும் உள்ளது பாடி துதிக்கும்படியா பாடல் குழுவைத்தான் ஏற்படுத்தினான். சத்துருக்கள் எல்லாம் தேசத்தை சூழ்ந்து இருக்கும் பொழுது பாடி துதிங்க. ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணவே சொல்றார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவருடைய கிருபை கடந்து வரும். ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தருடைய கிருபை கடந்து வரும், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா, யுத்தம் பண்ணுகிற கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தர் ஜெயத்தை வெற்றியை கொடுக்கும்படியாய், ஆண்டவர் நல்லவர் வல்லவர் கிருபை என்று உள்ள துதித்து பாடினாங்க. கர்த்தருடைய ஜெயத்தை கொடுத்தாங்க. சத்துருக்களாய் வந்து அவங்க ஒருவரை வெட்டுண்டு மாண்டு அழிந்து போக முடியாது. கர்த்தர் யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கும் சந்தோஷத்தையும் களிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுத்தாங்க. அவங்க மகிழ்ந்து களி கூர்னாங்க, ஆண்டோட நாமத்தை உயர்த்தினாங்க. கர்த்தர்கள் ஜெயத்தை வெற்றியை கர்த்தர் கொடுத்தாங்க. இவங்க ஒன்றுமே செய்யலை, ஒரு யுத்தம் பண்ணலை, ஒரு எடுத்துக்கொண்ட ஆயுதங்களோடு போய் யார்கிட்டையும் போய் சண்டை போடல. அவங்க செய்து ஸ்தோத்தரித்தாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவரை நினைத்து பார்த்தாங்க. இன்னைக்கு என்ன அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இந்த புதிய ஆண்டிலும் உன் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள். அது ஒன்று தான் நமக்கு, அது ஒன்று தான். ஆண்டவரை நினைத்து பார்ப்பது ஒன்று தான் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, பலன், ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் ஆண்டவருடைய சமத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நினைத்துக்கொள்ளும். ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாங்க, வெற்றியை கொடுப்பாங்க, மகளை செய்வாங்க, தடையை மாற்றுவாங்க, பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பாங்க. சூழ்நிலையை பாராதபடி, நம்முடைய சிந்தனை நினைவுக்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய சிந்தனை அவரையே நினைத்துக்கொள்ளும். அவரை நினைத்து கொள்ளும் பொழுது கர்த்தரை நினைத்து பார்க்கிற நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் செபிப்போம். செபிக்கலாம்.
ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. வழிகளெல்லாம் அவரே நினைத்துக்கொள்ள எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செல்கிறோம் ஐயா. இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே அந்த அனுபவத்தை தாருங்க ராஜா. எவ்வளவோ இக்கட்டில், எவ்வளவோ பலவீனத்தில், எவ்வளவோ போராட்டத்தில், எவ்வளவோ தடைக்கு மத்தியில் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய ஆவியா நீங்கள் இடைப்படுகிற கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு இந்த உண்மை நோக்கி பார்க்கும்படியாய், உண்மை மாத்திரம் நினைத்து பார்க்க முடியாத அபிஷேகத்தை தாருங்க, ஆளுகையை தாருங்க ராஜா. இந்த சூழலில் தப்பி வைக்கிறவர் இயேசு ஒருவர் தான். இந்த சூழலை நமக்காக வழக்காடு யுத்தம் பண்ணுகிற இயேசு ஒருவர் தான். இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். இந்த வியாதியை மாற்றி இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். இந்த பலவீனத்தை விடுதலை கொடுக்க கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். இந்த நெருக்கத்தை மாற்றி புதிய ஆசீர்வாதம் வழியை திறக்க இயேசுவால் கூடும் என்று ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு இயேசுவே உம்மை நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு ஆளுகை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை நினைத்து பார்த்து உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே, உங்க சமத்துல காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு இந்த நாள்ல பலப்படுத்துற கிருபைக்காய் நன்றி. உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறபடியால் நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ராஜா. நீங்க சொன்ன வார்த்தையின்படி அர்ப்பணித்திருக்கிறபடினால, அந்த ஆவிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டபடியினால கர்த்தாவே உமக்கு நன்றி. ஜெயம் கொடுக்கிற தேவனாய், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய், காரியங்களை வாக்கிய பண்ணுகிற தேவனாய், தடைகளை மாற்றுகிற தேவனாய், ஆசீர்வாத வழிகளை திறக்கிற தேவனாய் ஆண்டவரை இறங்கி வந்து செயலாற்ற போற தயவுக்காய் நன்றி சொல்கிறோம். உங்க நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாங்க. இந்த வாழ்க்கை பாதையில இயேசுவை மாத்திரம் நினைத்துக்கொள்ளும். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நம்மை முற்று முடிய வழிநடத்தி செல்வாங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.